ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவை எப்படியாவது வீட்டை விடுத்து தொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் போட்டாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காதனால இப்போ கார்த்தியோட விஷயத்தில் நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை நம்புவாங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த இலக்கியாவை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நம்மளை கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இந்த கார்த்தி விஷம் குடிக்கிற விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கார்த்தி விஷம் குடிக்கிறப்ப தடுத்து விட்டு அதை பெரும் பிரச்சனை பண்ணுறாங்க. உங்களால் தான் கார்த்தி இலக்கியா உன்னால தான் கார்த்தியோட வாழ்க்கையை போச்சு. நீ இந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு இலக்கிய அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு அனுப்பினேன். இப்போ கார்த்தியோட நிலைமை பார்த்தியா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவும் பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ண தப்பை வெளிக்கொண்டு வந்தது ஒரு பெரிய தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பேசி தீர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவி பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி பைரவி, நீ வாயை மூடு, என் மகனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான். நீ தேவையில்லாத இலக்கியா பார்க்க இந்த பேச்சை திருப்பி விடாத. இலக்கியா எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானியுமே சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி ஏன் இந்த இலக்கியாவை சொல்கிறத எல்லாருமே நம்புறீங்க, நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேறீங்களே. கார்த்தி இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வீட்டிலே சரக்கு வாங்கி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுவும் போக இன்றைக்கி ஏதோ நான் அதிர்ஷ்டவசமாக அவன் விஷம் குடிக்கிறத பார்த்து தடுத்து விட்டேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இலக்கியா தான். அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இந்த பைரவி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா, எல்லா தப்பும் இலக்கியா மேலே சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் எதுவும் தெரியலையா? ஓ, இப்போ உங்கள் கூட்டாளி உனக்கு ஜாலரா தாட்டுறவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இப்போ உனக்கு ஜாலரா தாட்டுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு நீ இப்போ இலக்கியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீ நினச்ச காரியெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறியா? அந்த அஞ்சலி வீட்டை விட்டு போனதான் திரும்ப அவெல்லாம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு துளி கூட வாய்ப்பில்லை. கார்த்தியோட லைஃபுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ ஆரம்பிச்சதே அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த அஞ்சலியை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சுதான். எல்லாம் தெரிஞ்சுமே இலக்கியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு வேணுமுன்னே அவன் நல்லவல்லன்னு தெரிஞ்சும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி அவன் வாழ்க்கை இலக்கியாவில் தான் போச்சுன்னு சொல்கிறியா நீ? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா அவள் தான் இலக்கியா மேலேருந்து மரியாதை கையை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் கெட்ட வார்த்தை திட்டாத குறைய பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏண்டா கார்த்தி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சாரும் நம்மளுடைய இலக்கிய எல்லோரும் கேட்கறது பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த அஞ்சலி பண்ணிட்டு போன துரோகத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சொல்கிறாங்க. கார்த்தி, அதுக்கு நீ குடிச்சிட்டு இருந்த பரவாயில்ல, இப்போ எதுக்கிட்ட சாக முடிவு எடுத்த, உனக்காக நாங்களாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானியம்மா கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கார்த்திக் கல்யாணம் பண்ணி கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் மறக்காத லைக் பண்ணி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி